வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம ஊமை தொடர்களும் அதன் பொருளும் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வந்து நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து 1லேருந்து ஒரு 60 வரைக்குமான ஊமைகளும் அதற்கான பொருளும் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம 61லேருந்து 120 வரைக்குமான ஊமை தொடர்களும் அதற்கான பொருளும் வந்து பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், சும்மா கிடந்த சங்கை ஊதிக்கெடுத்தது போல். சரிங்களா? சும்மா கிடந்த சங்கை ஊதிக்கெடுத்தது போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னு என்னது வேண்டாத வேலை. சரிங்களா? சும்மா இருக்கிற சங்கை ஊதிக்கெடுத்தான ஆண்டி அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா? வேண்டாத வேலை. பகலவனை கண்ட பனி போல். சரிங்களா? பகலவன் அப்படின்னா சூரியன். இப்போ சூரியன் வந்துச்சுன்னா, இப்போ நைட்டெல்லாம் பனி பெஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த புல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, புல்லில் அந்த பனி துளி துளியாக இருக்கும். சூரியனை பார்த்தா அந்த பனியெல்லாம் என்ன ஆயிரும், அதனுடைய வெப்பத்துக்கு அப்படின்னு நீராவியாகி மறைஞ்சிரும். சரிங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க, பகலவனை கண்ட பனி போல் அப்படின்னா என்னது, துன்பம் நீங்குதல், இல்லைன்னா விரைந்து மறைதல். சரிங்களா? அப்படின்னு பொருள். அடுத்து 63வது பாருங்கள், செவிடன் காதில் சங்கு ஊதியது போல். சரிங்களா? பள்ளிக்கூடம் படிக்கும்போது டீச்சர்லாம் சொல்லுவாங்க, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் செவிடங்காதில் சங்கு ஊதுன மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, செவிடருடைய காதில் போயிட்டு நம்ம என்ன தான் சத்தம் போட்டு சொன்னாலும் அது அவங்களுக்கு கேட்காது. அப்போ செவிடங்காதில் போய் சங்கு ஊதுனா அந்த சங்கினுடைய சங்கு நாதத்தை வந்து அவங்களால உணர முடியாது. அப்போ அது வந்து என்னது, பயனின்மை, பயனற்ற செயல். சரிங்களா? செவிடன் காதில் சங்கு ஊதியது போல் அப்படின்னா பயனின்மை, இல்லைன்னா பயனற்ற செயல். அடுத்து சேற்றில் பிறந்த செந்தாமரை போல். சரிங்களா? செந்தாமரை, தாமரை மலர் இருக்கு இல்லையா, அது வந்து என்னது, ஒரு நீர் தாவரம். ஆனால் சேருள்ள நீர்லேயும் கூட தாமரை மலரானது முளைத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, குப்பையில் கூட மாணிக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு தான் இந்த உவமை வந்து பொருந்தும். அப்போ சேற்றில் பிறந்த செந்தாமரை போல் அப்படின்னா சேற்றிலையும் கூட வந்து எனது செந்தாமரை முளைக்கும். அதாவது கெட்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு நல்லவன் இருப்பான் அப்படின்னு பொருள்படலாம். சரிங்களா? அப்போ உயர்வு, சேற்றில் பிறந்த செந்தாமரை போல் அப்படின்னா என்னது, கெட்டவங்க இருக்கிற இடத்துலையும் கூட ஒரு நல்லவன் இருக்கத்தான் செய்வான். அப்போ உயர்வு. அடுத்து சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல். கிளிக்கெல்லாம் வந்து நம்ம பேச பழக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பேர் சொல்கிறோமோ அதை நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே திரும்ப திரும்ப சொல்லும். அப்போ சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல் அப்படின்னா என்னது, திரும்ப திரும்ப சொல்லுதல். சரிங்களா? திரும்ப திரும்ப செய்தல், இல்லைன்னா சொல்லுதல். அப்படி இல்லைன்னா அறிவின்மை. சரிங்களா? அறிவு இல்லாமல் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செய்கிறது. சரிங்களா? என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செய்கிறது, சொல்கிறத மட்டும் செய்கிறதுக்கு அறிவின்மை அப்படின்ற ஒரு பொருளுமே வந்து பொருந்தும். சரிங்களா? அடுத்து 66வது பாருங்கள், தயிர் கடையும் போது தாலி உடைந்தது போல். சரிங்களா? தாலி அப்படின்னா என்னது, மண்பானை. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, முதுமக்கள் தாலி அப்படின்னு அது பெரிய அளவிலான மண்பானை. அப்போ தயிர் கடையும் போது அந்த மண் சட்டி வந்து உடஞ்சி போச்சுன்னா என்னது, வீணாக போயிடும். சரிங்களா? வீண். தயிர் கடையும் போது தாலி உடைந்தது போலன்னா வேதனை. அதாவது காரியம் கைகூடி வரும்போது சொல்லுவாங்க இல்லையா, காரியம் கைகூடி வரும்போது சட்டியை உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் இந்த ஊமையை வந்து சொல்லுவாங்க. தயிரை கடைஞ்சி வெண்ணெய் திரண்டு வர்ற நேரம் பார்த்து, அதாவது காரியம் கைகூடுற நேரம் பார்த்து சட்டி உடஞ்சி போச்சு அப்படின்னா என்னது, காரியம் கைகூடுற நேரத்தில் பார்த்து என்னது, அந்த காரியம் வந்து கெட்டு போனதுக்கு சொல்லுவாங்க. அப்போ என்னது, காரியம் கைகூடுற மாதிரி வந்து கைகூடாமல் போச்சுன்னா அது வந்து வேதனை. சரிங்களா? இல்லைன்னா என்னது, காரியம் கைகூடும் பொழுது ஏற்படக்கூடிய இடையூறு அப்படின்னு சொல்லி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து தாயை கண்ட சேயை போல். சேய் அப்படின்னா குழந்தை. சரிங்களா? அப்போ தாயை பார்க்குற பிள்ளைக்கு எப்படி இருக்கும், தாயை பார்க்குற பிள்ளை வந்து அதிக மகிழ்ச்சி அடையும். தாயை கண்ட சேய் போலனா அதிக மகிழ்ச்சி. அடுத்து தாமரை தண்ணீர் போல். தாமரை வந்து தண்ணீரில் தான் இருக்கும், ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த தாமரையுடைய இலை இருக்குது பார்த்தீங்களா, அது தண்ணிக்கு உள்ளே இல்லாமல் தண்ணிக்கு மேலே நீர் படாமல் அப்படியே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாமரையினுடைய இலையானது வந்து அது மேலே வந்து அந்த மெழுகு போன்ற ஒரு தன்மை இருக்குது. அதனால் அதில் தண்ணி பட்டால் கூட அந்த தண்ணி வந்து அந்த இலையோட ஒட்டாது. நம்ம ரஜினி கூட பாபா படத்தில் ஒரு பாட்டு போடார்ல, தாமரை இலைநீர் போல் ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்னு சொல்லி படிப்பார். அப்போ தாமரை தண்ணீர் போல என்னது, அந்த தாமரையும் தண்ணீரில் படாது, அந்த இலையும் தண்ணீரில் படாது. அப்படின்னு என்னது, பற்றுதல் இன்மை, ஒட்டி ஒட்டாமல் இருக்குது. சரிங்களா? பற்று இல்லாமல் இருக்குது. பற்றின்மை தான் வந்து தாமரை தண்ணீர் போல அப்படின்ற ஊமைக்கான பொருள். அடுத்து திருடனை தேல் கொட்டியது போல. திருடனை தேல் கொட்டியது போல அப்படின்னா, இரவில் வந்து எல்லோரும் வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒரு திருடன் திருட போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் திருடுறதுக்கு பறன் மேலே கையை விட்றான், இல்லை பறன் மேலே ஏறுறான். அந்த நேரம் பார்த்து அவன் கையில் தேல் கொட்டுச்சுன்னா என்ன ஆகும், தேல் கொட்டுச்சுன்னா வலிக்கும் தான், ஆனால் கத்துனான்னா திருடே மாட்டிக்குவான். சரிங்களா? கத்துனானா திருடே மாட்டிக்குவான். அதனால் என்ன பண்ணுவான், தேலே கொட்டினாலும் அதை பொறுத்துக்கிட்டு, அந்த வலியை பொறுத்துக்கிட்டு அப்படியே அமைதியாக இருப்பாங்க.
அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது தப்பு செஞ்சவங்களுக்கு வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. திருடனை தேள் கொட்டின மாதிரி அமைதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னது, சொல்ல முடியாத வேதனை. திருடனை தேள் கொட்டியது போல் அப்படின்னா சொல்ல முடியாத வேதனை. அடுத்து 70வது பாருங்கள், நகமும் சதையும் போல். நமக்கு புத்தகத்துலேயே இருக்குது. நகமும் சதையும் எப்படி இருக்கும், ரெண்டுமே ஒன்றோட ஒன்று சேர்ந்தா இருக்குது. அப்போ நகமும் சதையும் போலனா இணை பிரியாமே. நண்பர்களுக்கு இதை வந்து ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து 71 பார்க்கலாமா. பாருங்கள், நான் அருந்த வில் போல. நான் அருந்த வில் போல. நான் அப்படின்னா என்னது, நான் அப்படின்னா கயிறு. இப்போ நம்ம பேச்சு வழக்கில் அண்ணா கயிறு அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம என்னது, எழுத்து வழக்கில் அரைஞான் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அரைஞான் அப்படின்னு சொன்னாலே போதும். ஏன் அப்படின்னா நான் அப்படின்னாலே கயிறுன்னு ஆயிடுச்சு. சரிங்களா. ஒரே தொடரில் ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய சொல் வந்து 2 முறை வரணுன்ற அவசியம் இல்லை. அரைஞான்னாலே என்னது, அது இடையில் கட்டக்கூடிய நான் அப்படின்ற பொருள். அதை வந்து நம்ம அரைஞான் கயிறு அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. கயிறுனாலும் நான்னாலும் ஒன்று தான். சரிங்களா. இதை ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் அறிந்த வில் போலன்னா சண்டைக்கு போகும்போது, சரிங்களா, எதிரி நம்மளை தாக்க வரான். அந்த நேரம் பார்த்து நம்ம வில்லில் அம்பை பூட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம் பார்த்து அந்த நான் அந்த கயிறு நரம்பு வந்து அந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வில்லு வந்து நமக்கு பயனற்றது. சரிங்களா. அப்போ நான் இருந்த வில் போலன்னா பயனற்றது. அடுத்து நத்தைக்குள் முத்து போல. சரிங்களா. அதாவது சிப்பி நத்தை சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிப்பிக்குள்ளே முத்து இருக்கும். ஆனால் அதனுடைய இது தெரியாமல் அந்த சிப்பியை சிலர் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன, சிப்பிக்குள்ளே வந்து முத்து இருக்குன்னா என்னது, மேன்மை. சேற்றில் முளைத்த செந்தாமரை போல தான் இதுவும். சரிங்களா. அடுத்து நாய் பெற்ற தேங்காய் போல. நாய் பெற்ற தேங்காய் போலன்னா பொதுவாக நம்ம கோயிலில் செதறு தேங்காய் உடைப்போம். அப்படி தேங்காய் உடைச்சோம்னா அது தேங்காய் துண்டு துண்டாக வந்துடும். அப்போதைக்கே வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த தேங்காய் பத்தையை வந்து நாயோ இல்லை இப்போ நம்ம மற்றவங்களும் எடுத்து சாப்பிட்லாம். நம்ம அமைதிப்படை படத்தில் கூட ஃபஸ்ட்டு சீனில் சத்யராஜ் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, என்ன சட்டையெல்லாம் பனியெலாம் நாய் கறந்த மாதிரி இருக்குது, நாய் தாங்க கறந்துச்சு, என்னன்னா தேங்காய் பொருட்கள் நாய்க்கு எனக்கு சண்டை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி உடச்சிருந்தாத்தான் அதுக்குள்ளே இருக்கிறத வந்து அந்த நாய் வந்து சாப்பிட முடியும். ஒருவேளை தேங்காய் வந்து முழுசாக நாய் கையில் போய் சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நாய்க்கு அந்த தேங்காயை உடச்சி திங்கவும் தெரியாது. சரிங்களா. அதனால் என்ன பண்ண, அந்த நாய் அதை அங்கிட்டு இங்கிட்டு உருட்டி 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 பார்த்துட்டு விட்டுட்டு போயிடும். அப்போ அந்த தேங்காய் வீணாக போயிடும். அப்போ நாய் பெற்ற தேங்காய் போலன்னு என்னது, வேஸ்ட்டு, பயனின்மை அப்படின்னு பொருள். அடுத்து நீருக்குள் பாசி போல. சரிங்களா. நீருக்குள்ளே தான் வந்து பாசி இருக்கும். அப்போ என்னது, ரெண்டுமே சேர்ந்துருக்கும். அப்போ நீருக்குள் பாசி போலன்னா என்னது, நட்பு. அடுத்து நீர்மேல் எழுத்து போல. யாராவது வார்த்தை சுத்தம் இல்லாதவங்கள தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி, அவன் பேச்சை தண்ணியில் தாண்டா எழுதணும் அப்படின்வாங்க. அதாவது அவன் சொல்ல தண்ணியில் தான் எழுதணும் அப்படின்னா எனக்கு தண்ணியில் எழுதுனா அது நிற்குமா, தெரியுமா, முதல்ல தெரியாது. நிலை இல்லாமை. அதே போல் வெளி தெரியாமை. சரிங்களா. நீர்மேல் எழுத்து போலன்னா நிலை இல்லாமை, வெளி தெரியாமை. இதே வந்து கல்மேல் எழுத்து போலன்னு என்னது, கல்லில் நம்ம பொறிச்சு வச்சதா, அந்த காலத்தில் பொறிச்சு வச்சதா நம்ம இன்றைக்கும் அதை எடுத்து படிக்கிறோம். அப்போ கல்மேல் எழுத்து போலன்னு அது நிலைத்து நிற்றல். சரிங்களா. நிலை பெற்று இருக்கிறதுக்கு கல்மேல் எழுத்து போல அப்படிங்கிறத சொல்லுவாங்க, ஊமையை சொல்லுவாங்க. அடுத்து 76 பாருங்கள், நெருப்பாரும் மயிர்பாலமும் போல. சரிங்களா. நெருப்பாரும் மயிர்பாலமும் போல. எங்கேயாவது நெருப்பு ஆறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே போல் மயிர்பாலம், மயில் அப்படின்னா என்னது, தலையில் இருக்கும் பொழுது அது முடி, தலையிலேருந்து அதை மழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கீழே விழுகிறது மயிர். சரிங்களா. அப்போ அந்த மயிரால் செய்த பாலம் எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்போ என்னது, ரெண்டுமே இல்லாத ஒன்று. நெருப்பாரும் மயிர்பாலம் போலன்னா என்னது, இல்லாத ஒன்று. அதுவே தான் என்னது, ஆகாய கங்கை சொல்லுவாங்க, அதுவுமே வந்து இல்லாத ஒன்று. சரிங்களா. அடுத்து பசுமரத்தாணி போல. நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது, படிச்சிருப்போம். பசுமரத்தாணி போல அப்படின்னா என்னது, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகளை கற்றுக் கொடுக்குற பாடம் வந்து பசுமரத்து ஆணி போல மனசில் நல்லா பதியும் அப்படின்னாங்க. அப்போ என்னது, பசுமரத்து ஆணி போலனா எளிதில் மனதில் நன்றாக பதிதல். சரிங்களா. எளிதாக மனதில் பதிதல். அடுத்து பழம் நழுவி பாலில் விழுவது போல. சரிங்களா. பழம் நழுவி பாலில் விழுவது போல. அதாவது நம்ம ஏதாவது ஒரு காரியம் கைகூடும் போது காத்துட்ருப்போம், அதை விட எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் நடக்கும். என்ன சொல்லுவான், பழம் நழுவி பால்லையே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னது, இன்பம் மிகுதி. சரிங்களா. இன்பம் மிகுதி இல்லைன்னா எதிர்பாராத ஒரு நல்வாய்ப்பு. சரிங்களா. இதுதான் வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படின்ற உண்மையை வந்து இந்த பொருளுக்கு பயன்படுத்துவாங்க. இன்பம் மிகுதி, எதிர்பாராத நல்வாய்ப்பு. சரிங்களா. அடுத்து பசுத்தோல் போர்த்திய புலி போல. நம்ம திருக்குறளை இந்த ஓமையை படிச்சிருப்போம். பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னா என்னது, புலி வந்து பசுத்தோலை போர்த்திக்கிட்டு பசுக்கள் கூட்டத்தில் போயிட்டு அதை வேட்டையாடும். அப்படின்னா என்னது, நயவஞ்சகம், ஏமாற்றுதல், துரோகம் அப்படின்ற பொருளை நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா. அடுத்து 80வது பாருங்கள், பசுமண் களத்து நீர் போல.
சரிங்களா. பசுமண் களத்து நீர் போல, இதுவுமே வந்து திருக்குறள்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு உவமை தொடர் தான். அதாவது திருக்குறள் என்ன சொல்லிப்பாங்க, பசுமண்ணில், அதாவது பச்சை மண்ணால், சுடப்படாத மண்ணால் செய்யப்பட்ட, பசுமண்ணால் செய்யப்பட்ட களத்தில், பாத்திரத்தில் வந்து நம்ம நீர் எடுத்தோம்னா அந்த நீர் நிற்குமா? ஏன்னா சுடப்படாத பாத்திரம்னா அந்த தண்ணி ஊடுருவி அந்த பானையே வந்து உடஞ்சி போயிடும். அப்போ பசுமண் கலந்த நீர் போலன்னா அது பயனற்ற நீர், அந்த நீர் வந்து நமக்கு பயன்படாது. அடுத்து பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல, பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போலன்னா என்னது, வெள்ளம் வந்து பள்ளத்தை கண்டா என்ன செய்யும், அது பாஞ்சு கீழே ஓடத்தான் செய்யும், சரிங்களா. அப்போ இயல்பு, சரிங்களா, ஒருத்தருடைய இயல்புக்கு சொல்லலாம், அவனுடைய இயல்பே அப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க, இயல்பு குணாதிசயம். பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போலன்னா இது வெள்ளத்தினுடைய இயல்பு பள்ளத்தில் பாய்வது, சரிங்களா. அப்போ இயல்பு. அடுத்து 82 பாருங்க, பாம்பின் வாயில் பட்ட தேரை போல, பாம்பின் வாயில் பட்ட தேரை போல அது பாம்புடைய ஆகாரம் வந்து தவளை தேரை இது மட்டும் சாப்பிடும். அப்போ அது வாயில் போயிட்டு தேரை சிக்கிச்சுன்னா என்ன ஆகும், துன்பம் இல்லைன்னா சாவு, அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, மீள முடியாமை. ஏன்னா அதுலேருந்து மீள முடியுமா, எவனாவது ஒருத்தன் போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டானே சொல்லுவாங்க, பாம்பு வாயில் சிக்கின தவளை மாதிரி மாட்டிக்கிட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இல்லைன்னா பாம்பு வாயில் சிக்கின தேரை போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது மீள முடியாமை, துன்பம், சாவு, இது எல்லாமே இந்த ஊமை தொடருக்கான பொருளில் வரும். அடுத்து பாம்பும் கீரியும் போல, பாம்பும் கீரியும் நமக்கு தெரியும் பகை, எதிரெதிரானது. பாம்பும் கீரியும் வந்து என்னது, பகை. அடுத்து பாம்புக்கு பால் வார்த்தது போல், எவனாவது ஒருத்தன் வந்து நமக்கு எதிராக துரோகம் செஞ்சானா அப்போ நம்ம என்ன சொல்லுவான், உன்னை போய் நான் என்னடா பாம்புக்கு பால் வார்த்த மாதிரி உன்னைய போயிட்டு நான் வளர்த்துட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாம்புக்கு பால் வார்த்தது போலனா அதுபோல் தீமையான செயல், சரிங்களா. அவ்வளவு தீமையானது எனக்கு நானே செஞ்சுக்கிட்டேன், நமக்கு நாமே செய்யக்கூடிய தீய செயல் தான் வந்து எனது பாம்புக்கு பால் வார்த்தது போல், சரிங்களா. பாம்போட குணாதிசயம் என்ன, பயந்துக்கிட்டு மனிதர்கிட்ட போனால் பயந்துக்கிட்டு அது தாக்கும். அப்போ அந்த பாம்புக்கு போய் நம்ம பாம்பு இருக்கும்போது இல்லாதபோது பால் வச்சுட்டு வந்தால் ஓகே, பாம்பு இருக்கும்போது நம்ம போய் பால் வைக்கிறோம் போனால் என்ன செய்யும், நம்மளை எதோ செய்ய போகிறான்னு பயந்துட்டு அது தாக்கத்தானே செய்யும். அப்போ வந்து என்னது, அது ஒரு தீமையான செயல் தானே, சரிங்களா, அந்த பொருள் தான். அடுத்து புயலில் சிக்கிய களம் போல, களம் அப்படின்னா என்னது, கப்பல், மரக்கலம். அது போயிட்டு கடலில் போகும்போது பெரிய புயல் அடிச்சுன்னா என்ன ஆகும், அந்த மரக்கலம் அங்கிட்டு இங்கிட்ட நிலதடு மாதிரி நடுங்கி போயிடும், சரிங்களா. அங்கிட்டு இங்கிட்டு அலக்கழித்து உடஞ்சி விழுந்து கவுந்துடும். அப்போ புயலில் சிக்கிய களம் போலனா நடுக்கம், கலக்கம், சரிங்களா. அடுத்து புற்றில் இருக்கும் பாம்பென, பாம்பை வந்து வெளியே வர விடாமல் புத்துக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுருந்தா அதை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னு வச்சுக்கோ, அந்த பாம்பு சீற்றத்தோடு வெளியே வரும் புத்துலேருந்து. அப்போ புற்றில் இருக்கும் பாம்புனா அதனுடைய சீற்றம் வந்து நமக்கு வெளியே தெரியாது, அது எப்போ வெளியே வருமோ அப்போ தான் வந்து என்னது, அதனுடைய சீற்றமும் கோபமும் தெரியும், சரிங்களா. இப்போ யாராவது ஒருத்தர்கிட்ட பழிவானுக்கா அவங்கள்ட்ட போய் அமைதியாக இருந்துட்டு என்னப்பாங்க திடீர்னு அவங்களுடைய சுயரூபத்தை காட்டி பழிவாங்களே, அப்போ சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் நான் புத்தில் இருந்த பாம்பு இப்போ தான் என் கோபத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ புற்றில் இருக்கும் பாம்புன்னா சீற்றம் அல்லது கோபம் அப்படின்ற பொருளை பயன்படுத்தலாம். புற்றீசல் போல, அதாவது மழை காலத்தில் ஈசல் வந்து புத்துலேருந்து வரும், அந்த கரையான் தான் வந்து என்னது வளர்ந்து ஈசலாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போய் பார்த்தா அப்படியே அதே மொசுன்னு அந்த புத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது நிறையா. அப்போ ஏதாவது ஒரு ஊரில் சண்டை நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு தரப்பு கூட்டம் வந்து திடீர்னு மக்கள் கூட்டம் மிகுதியாக அதிகமாக வந்துட்டான்னு சொல்லுவாங்க, பேசிகிட்டு தான் இருந்தால் என்னன்னு தெரியல, அவங்க ஆளு பாட்டுக்கு திடீர்னு புத்துலேருந்து வந்த ஈச மாதிரி மொசுன்னு அதிகமாக துதுமுன்னு வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ புற்றீசல் போலனா மிகுதி, பெருக்கம், சரிங்களா, அதிகம் அப்படின்ற பொருளை பயன்படுத்தலாம். அதுபோல் அதிகமாக வந்துட்டாங்க, அதுபோல் பெருகி வந்துட்டாங்க, புற்றுலேருந்து ஈசல் வர மாதிரி மிகுதியாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. அடுத்து பூனையை கண்ட கிளி போல, சரிங்களா. அதாவது கிளி வந்து நம்ம வளர்ப்பாங்க, ஒருத்தவங்க வீட்டில் வளர்ப்பாங்க, கூண்டில் இருக்கும். அப்போ பூனை வந்துச்சுன்னா அந்த கிளி என்ன ஆகும், பூனை வந்து கிளியாக அடிச்சுப்படும். அப்போ கிளி வந்து பயப்படும் பூனைக்கு, சரிங்களா. அப்போ பூனையை கண்ட கிளி போலனா நடுக்கம், அச்சம் அப்படின்னு பயன்படுத்தலாம். அடுத்து பூவோடு சேர்ந்த நார் போல, யாராவது ஒரு கெட்டவன் இருந்தான்னா அவனுக்கும் பெருமை வருது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லவனோடு சேரக்கூடிய கெட்டவனும் கூட நல்லவனாக மதிக்கப்படுவான் அப்படின்ற பொருள் தான், சரிங்களா. அப்போ உயர்வு, பூவோடு சேர்ந்த நார் போலன்னு அது உயர்வு. ஏன்னா இப்போ மாலை கட்டும்போது பாருங்கள், நாரில் தான் பூவை சேர்த்து கட்டுவாங்க. அப்போ அதுக்கு தான் சொல்லுவாங்க, அப்போ அந்த பூவோடு சேர்ந்த நார் கூட அந்த மலரினுடைய மனம் பட்டு மனம் வீசும், சரிங்களா. அடுத்து 90வது பாருங்கள், பூவும் மனமும் போல, பூ அப்படின்னு இருந்தாலே அதில் மனம் இருக்கும். அப்போ என்னது, நட்பு, பூவும் மனமும் போலனா நட்பு, சரிங்களா. அடுத்து பொட்டி பாம்பென, சரிங்களா, ரொம்ப அமைதியான பையனை இல்லை அமைதியாக யாராவது என்ன சொல்லுவாங்க, அவன் பாவம் அப்புறம் நீ பொட்டி பாம்பாட்ட இருப்பான் அப்படின்னாங்க. பொட்டி பாம்பாட்ட இருக்குதுன்னு என்னது, பெட்டிக்குள்ளே இருக்க பாம்பு எப்படி இருக்கும், அமைதியாக அடக்கமாக இருக்கும், சரிங்களா. அப்போ பெட்டி பாம்பென அப்படின்னா அடக்கம் அப்படின்னு பொருள். அடுத்து மலையை எதிர்நோக்கும் பயிர் போல, சரிங்களா.
பயிர் நம்ம விதைச்சிட்டோம்னா அந்த பயிர் என்னது மழைக்காக தான் காத்துட்ருக்கும். என்னது எதிர்பார்ப்பு. சரிங்களா, மழையை எதிர்நோக்கும் பயிர் போலனா எதிர்பார்ப்பு. அடுத்து மணியும் ஒளியும் போல, கோவிலெல்லாம் மணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மணியை அடித்தா ஒளி எழும்பும். ஏன்னா அப்போ மணியும் ஒளியும் வந்து என்னது ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் இருக்குது, சேர்ந்தா இருக்குது. அப்போ மணியும் ஒளியும் போலனா நட்பு. மத்தில் ஆகப்பட்ட தயிர் போல. சரிங்களா, இப்போ வீட்டிலலாம் நம்ம தயிர் கடையும் பொழுது அது மத்தை வச்சு தான் கடைவாங்க. அப்போ மத்தில் வச்சு தயிரை கடையும் போது அந்த தயிர் என்ன ஆகும், சிக்கி சின்ன பின்னமாக செதஞ்சு தனித்தனியாக போயிடும்ல, அப்படியே லூஸாகி வெண்ணெயாயிரும் இல்லையா, அதான். அப்போ மத்தில் ஆகப்பட்ட தயிர் போலனா சிதைவு. சரிங்களா, அடுத்து 96வது பாருங்கள், கவரிமான் போல. சரிங்களா, கவரிமான் போல நம்ம மைனா படத்தில் சொல்லுவாங்க, கவரிமான் ராஜா மாமா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. கவரிமான்னா என்னது, மானம். கவரிமான் வந்து என்னது, அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு மயிர் விழுந்தால் கூட அது உசிரியை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மானரோசம் உள்ளவங்களுக்கு சொல்லுவாங்க, நான்லாம் கவரிமான் பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கவரிமான் போலனா மானம். மது உண்ட குரங்கு போல, மது. சரிங்களா, மது. அப்போ மதுனா என்னது, இந்த இடத்துல நம்ம கல் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ கல்லுண்ட குரங்குக்கு என்ன செய்யும், அது மயக்கத்தில் கண்டதையும் செய்யும். அப்போ மது உண்ட குரங்கு போல மயக்கம். மதம் கொண்ட யானை போல, மதம் கொண்ட யானை போல. இப்போ போர்க்களத்துலலாம் இப்போ மன்னர்கள்லாம் போனால் என்ன சொல்லுவாங்க, ஒரு வீரன் வந்தால் அந்த மன்னரே மதம் கொண்ட யானை மாதிரி எதிரிகளோட படைகளுக்குள்ளே பூந்து வாட்டுக்கு அடிச்சு தும்சம் பண்ணிட்டு எல்லாத்தின்வாங்க. அப்போ என்னது, மதம் கொண்ட யானை போல வீரத்தை வந்து எனது வெளிக்காட்டுதல், வீரம். சரிங்களா, அடுத்து வந்து மலடி பெற்ற மகன் போல. சரிங்களா, பொதுவாக மலடி அப்படின்னா குழந்தை பேர் இல்லாதவங்கள அவ்வாறு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ அவங்க பெற்ற மகன், அவங்க மகன் பெற்றால் எப்படி இருக்கும், குழந்தை இல்லாதவங்க குழந்தை பெற்றா எப்படி இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் இல்லையா. அப்போ மலடி பெற்ற மகன் போலனா பெருமிதம். அடுத்து மலையில் இட்ட விளக்கு போல. சரிங்களா, மலை மீது வந்து நம்ம விளக்கு வச்சோம்னா அந்த விளக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னது வெளிச்சத்தை வந்து பயன் தரக்கூடியதாக இருக்கும் இல்லையா. அப்போ அதான் மலையில் இட்ட விளக்கு போலனா பயனுடைமை உயர்வு, அதே போல் அது உயர்ந்து இருக்கும். அடுத்து இருதலை கொல்லி எறும்பு போல. சரிங்களா, இந்த இது வந்து எல்லாரும் கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. என்னது, யாரோ ஒரு 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இவங்களையும் ஒதுக்க முடியாது இவங்களையும் ஒதுக்க முடியாது அப்படின்ற நிலைமை இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, என் நிலைமை இருதலை கொல்லி எறும்பு மாதிரி ஆகிப்போச்சு, இங்கிட்டும் போக முடியல அங்கிட்டும் போக முடியல அப்படின்வாங்க. அதே போல் என்ன சொல்லுவாங்க, மத்தளை மாதிரி அப்படின்வாங்க. ஏன்னா மத்தளை வந்து 2 பக்கமும் அடி வாங்கும், இந்த பக்கமும் அடி வாங்கும், இடது பக்கமும் அடி வாங்கும், வலது பக்கமும் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருதலை கொல்லி எறும்பு போலன்னா அது தவிப்பு, ஒரு பக்கம் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய தவிப்பு. சரிங்களா, அடுத்து தோன்றி மறையும் வானவில் போல. சரிங்களா, வானவில் வந்து மழை காலத்தில் அப்படியே தோன்றும் அப்படியே மறைஞ்சிரும். சரிங்களா, ஆனால் நிலையாக இருக்கும் வானவில் இருக்காது. சரிங்களா, அதான். அப்போ தோன்றி மறையும் வானவில் போலன்னா என்னது, நிலையற்ற தன்மை இல்லைன்னா நிலையாமை. ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா பாசிங் க்ளவுட்ஸ், அது என்னது பாசிங் க்ளவுட்ஸ்னால் சும்மா வந்துட்டு போகிறது, நிலையாக இருக்காது. சரிங்களா, அது போல தான். அடுத்து 103வது பாருங்கள், மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல. மண் குதிரைனா மண்ணால் செய்த குதிரை அப்படின்ற பொருள் கிடையாதுங்க. ஆறுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் மேடாக இருக்கும், ஒரு சில இடங்கள் வந்து பள்ளமாக இருக்கும், அப்படி மண் மேடாக இருக்கும். அப்போ அந்த மண் மேடை நம்பி அதில் நடந்து போயிடலாம்னு சொல்லி போக முடியாது. ஏன்னா நீர் பேருக்கு போகும்போது அந்த மண் எப்போ வேணால் சரிஞ்சு நம்மளை உள்ளே இழுத்துரும். அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த மேடுகளை தான் வந்து மண் மேடுன்னுவாங்க. அந்த மண்மேட்டை நம்பி நம்ம ஆற்ற கடந்துடலாம்னு சொல்லி நம்ம இறங்கி நடந்தோம்னா என்ன ஆயிரும், நம்ம ஆற்றுல மூழ்கிடுவோம். சரிங்களா, அப்போ என்னது, மணல் குதிரை அதாவது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய போலனா என்னது, நம்ம தவிச்சு போயிடும். அந்த மண் குதிரையும் நமக்கு பயனற்றதாக போயிடும், அதே போல் நமக்கு ஆபத்தும் வரும். சரிங்களா, எந்த பொருள் வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, அடுத்து மான் கூட்டத்தில் புகுந்த புலி போல. யோசிச்சு பாருங்கள், நல்ல பசியோடு ஒரு புலி வேட்டை காத்திருக்கு, அப்போ ஒரு பெரிய மான் கூட்டம் வரும், அதுக்குள்ளே அந்த புலி பூந்துச்சுன்னா என்னாகும், அதுக்கு நல்ல வேட்டை. சரிங்களா, சொல்லுவோம்ல நல்ல வேட்டைடா இன்னைக்கு அப்படின்னு. அதுபோல் மான் கூட்டத்தில் புகுந்த புலி போலனா பெரும் வேட்டை. சரிங்களா, அடுத்து மாலுமி இல்லா மரக்களம் போல. சரிங்களா, ஒரு மரக்களத்துக்கு வந்து மாலுமி கேப்டன் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மாலுமியே இல்லைன்னா அந்த மரக்களம் வந்து என்னது போக வேண்டிய திசைக்கு வந்து சரியான முறையில் போகாது. அப்போ மாலுமி இல்லாத மரக்களம் என்னாகும், துன்பம். சரிங்களா, துன்பத்தை தான் வந்து சந்திக்க நேரிடும். அடுத்து முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், அதாவது முடவன்னா கைகால் முடியாதவங்க, அவங்க வந்து மலையில் இருக்கக்கூடிய அந்த கொம்பில் மரத்தில் இருக்கக்கூடிய கொம்பில் இருக்கக்கூடிய தேன் எடுக்க ஆசைப்பட்டால் அது நடக்குமா, நடக்காது. அப்போ முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல் அப்படின்னா என்னது, நடவாத காரியம். சரிங்களா, அடுத்து பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல். பூசணிக்காய் வந்து நமக்கு தெரியும் ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த பூசணிக்காயை வந்து நம்ம சோத்தில் வச்சு மறைச்சிட முடியுமா, முடியாது. பொய் சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க, முழு பூசணிக்காய் அப்படியே சோத்தில் மறைக்க பார்க்குறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, பொய் சொல்கிறான் ஆனால் அப்படியே வெளிப்படுத்துறது, அதை அவனால் மறைக்கவே முடியல அப்படின்ற பொருள். அப்போ பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போலனா என்னது, இயலாத செயல். சரிங்களா, அடுத்து யானை புகுந்த கரும்பு தோட்டம் போல். யானைக்கு வந்து நம்ம
பிசிராந்தியார் பாடலே ஒன்று படிச்சிருப்போம் சரிங்களா. அதாவது ஒரு யானைக்கு வந்து என்னது ஒரு அளவான கவலம் உணவு கொடுத்தா அதுவே போதுமானது. இதே அந்த யானையை தனித்து காட்டுக்குள்ளே போச்சுன்னா என்ன பண்ணும், அந்த காட்டவே வந்து யானை திங்கிறத தாண்டி அது மிதித்து வீணாக்குறது என்னது அதிகமாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ யானை புகுந்த கரும்பு தோட்டம் போல் அப்படின்னா என்னது நாசம் சரிங்களா, வீணாக்கப்படுதல். அடுத்து வலையில் அகப்பட்ட மான் போல. மான் வந்து வேடன் விரிச்ச வலையில் சிக்கிச்சுன்னா என்ன ஆகும், மானுக்கு துன்பம், கண்டிப்பாக சாவதம். இன்னொன்று மீள முடியாது சரிங்களா, தப்ப இயலாமை துன்பம் சரிங்களா. அடுத்து வள்ளியும் முருகனும் போல். யாராவது கல்யாணம் பண்ணாங்கன்னா பெரியவங்க அப்படி தான் வாழ்த்துவாங்க, சொக்கர் மீனாட்சி போல் வாழணும், வள்ளி தெய்வானை போல், வள்ளி முருகன் வள்ளி போல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க. அப்போ முருகனும் வள்ளியும் போலன்னு அது ஒற்றுமை அன்பு சரிங்களா. அடுத்து 111வது பாருங்கள், வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல். இப்போ நம்ம வளர்த்த கடாவே நம்ம மேலே முட்டிவிடும், ஒரு சில நேரத்தில் நம்ம மேலே முட்டிடும். அப்போ என்னது வளர்த்த கடா மார்பில் பாய்வது போலன்னா என்னது நயவஞ்சகம், நம்ம பார்த்து வளர்த்து விட்டாங்க நமக்கு எதிராக திரும்புறதுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல். ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, நல்லா நாசூக்காக சொல்கிறேன் பாரு, நல்லா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி வெளியே தெரியாமல் மென்மையாக சொல்லுவாங்க. அப்போ வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் அப்படின்னா அது மென்மை அப்படின்னு பொருள். அடுத்து விளக்கு கண்ட விட்டில் போல். நம்ம விட்டில் பூச்சி இருக்கு இல்லையா, வெட்டிக்கிளி, அது இரவு நேரத்தில் விளக்கு எரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது விளக்கு பக்கத்தில் போகும். விளக்கு பக்கத்தில் போனால் என்ன ஆகும், அந்த விட்டில் வந்து அந்த சூடு தாங்காமல் மடிஞ்சு போயிடும். அப்போ அந்த விட்டில் பூச்சிக்கு தெரியுமா அங்கே போனால் சூடும் இறந்துருவோன்னு தெரியாது, ஆனாலும் அந்த ஆபத்து தெரியாமலே அந்த வெளிச்சத்தை நோக்கி அது போகும் சரிங்களா. அதுதான் அப்போ விளக்கு கண்ட வெட்டில் போலன்னது ஆபத்து அறியாமல் நெருங்குதல் சரிங்களா. அடுத்து பார்த்துடலாமா, வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் சரிங்களா. ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் பொழுது அவனை மேலே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வருத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, சும்மாறா நீ வேறு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிரியா அப்படின்வாங்க. என்னது மேலும் வந்து அந்த வருத்தத்தை வந்து என்னது அதிகப்படுத்தல், வருத்தம் சரிங்களா. ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கவனை போயிட்டு மேலும் துன்பப்படுத்துதல் தான் வந்து வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல் அப்படின்வாங்க. அதாவது ஆல்ரெடி காயமாக இருக்குது, அந்த காயத்தில் நம்ம வேலை வச்சு குத்துனா என்ன ஆகும், மேலும் வலி அதிகமாகும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. வெண்கல கடையில் யானை புகுந்தது போல் சரிங்களா. அதாவது வெண்கல பாத்திரங்களாம் செய்யக்கூடிய கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, யானை தெரியாமல் அதுக்குள்ளே புகுந்துச்சுன்னா என்ன ஆகும், தடார் புடார் போட்டு எல்லாமே அந்த கடையே ஒரு நடுங்கி போயிடும் இல்லையா. அப்போ வெண்கல கடையில் யானை புகுந்தது போல் அப்படின்னா நடுக்கம். அடுத்து வெயிலில் அகப்பட்ட புழு போல சரிங்களா, இதுவுமே நமக்கு திருக்குறள் இருக்குது. என்னது எலும்பில்லாத உயிர்களை வந்து வெயில் வருத்தி வாட்டும், அதுபோல் அறமில்லாதவர்களை வந்து மனதில் வந்து அந்த அன்பில்லாதவர்களை வந்து அறமானது வருத்தம் அப்படின்னு நம்ம திருக்குறளில் படிச்சிருப்போம். அப்போ வெயில் அகப்பட்ட புழு வந்து என்னாகும், வேதனைப்படும் சரிங்களா. அடுத்து வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைந்து தெரிவது போல் அப்படின்னு ஒரு உவமை தொடர். பொதுவாக சொல்லுவாங்க, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அறியாமை, அதாவது கையில் இருக்கிற வெண்ணெயை வந்து காய்ச்சினா அது நெய்யாகி போயிடும், அது தெரியாமல் எல்லாத்தையும் கையிலேயே ஆகக்கூடியதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னது அடுத்த தொடர்பானதை தேடி அலையிறது அறியாமை சரிங்களா. அப்போ வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைந்து தெரிவது போலன்னா என்னது அறியாமை சரிங்களா. அடுத்து வேலியே பயிரை மேய்ந்தது போல் சரிங்களா. வேலியே பயிரை மேய்ந்தது போல் என்னது ஒன்று கடமை தவறுதல் சரிங்களா, கடமை தவறுதல், நயவஞ்சகம், ஏமாற்றுதல் சரிங்களா. வேலியே பயிரை மேய்ந்தது போலன்னா என்னது கடமை தவறுதல் தான் ஃபஸ்ட்டு சரிங்களா. கடமை தவறுதல், அதாவது பயிரை காப்பாற்றுறதுக்கு தான் வேலி போட்டிருக்கோம், அந்த வேலியே வந்து பயிரை மேய்ஞ்சுன்னா அது அப்போ அந்த கடமையிலேருந்து அது தவறுது தானே. ஏமாற்றுதல், நயவஞ்சகம் இதுவுமே வந்து அதற்கு பொருந்தும் சரிங்களா. அடுத்து பார்த்துடலாமா பாருங்க, வேலி ஓனானை காதில் விட்டது போல் சரிங்களா. வேலியில் போகிற ஓனானை எடுத்து நம்ம காதில் விட்டோம்னா என்ன ஆகும், அது நம்மளை கடிச்சு கொதறிடாதா. அப்போ வேலியில் போகிற ஓனானை எடுத்து காதில் விட்டதுன்னா என்னது வேண்டாத செயல், அது செய்யக்கூடாத ஒரு செயல். அடுத்து அன்றலர்ந்த தாமரை போல். தாமரை வந்து காலையில் சூரிய ஒளி பட்டவுடனே அப்படியே மலரும், நல்ல சிரித்த முகத்தோடு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க, பூத்த பூ மாதிரி முகம் அப்படி நல்லா பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ அன்றலர்ந்த தாமரை போலன்னா சிரித்த முகம் அப்படின்ற பொருள் சரிங்களா. இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீதம் இருக்கக்கூடியது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 60 உவமை தொடர்களும் அதற்கான பொருளும் வந்து இருக்குது சரி. அதை வந்து நம்ம 3வது பார்ட்டில் பார்க்கலாம். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.